நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இங்கே அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய இடத்துக்கு அந்த ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கான அந்த விழா நடைபெற இடத்துக்கு பேர் கலைஞர் பேரில் அரங்கம்னு சொல்லி வச்சுருக்காங்க. எனக்கு இது சொன்ன உடனே பல இடங்களில் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா இடங்களுக்கும் கலைஞர்னு கலைஞர் பேரை வச்சிட்ருக்காங்க. ஆனால் அவங்க குடும்பத்தை சார்ந்த யாருக்காவது கலைஞர்னு கருணாநிதினு பேரை வச்சுருக்காங்களா? கோபாலபுரம் குடும்பத்தை சார்ந்தவங்க ஒருத்தருக்கும் கூட இதுவரை கருணாநிதினு பேர் வைக்கல. நீங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் நாட்டுக்கோட்டை செட்டியார் இப்படி பல பிரிவு சமுதாயத்தில் பழக்கம் என்னன்னு சொன்னால் அப்பா பேரை பேரனுக்கு வைப்பாங்க. பேரனை திரும்ப இப்படி மாறி மாறி வரும். நீங்கள் உதாரணமாக நம்ம நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் குடும்பத்தில் தான் இது அதிகமாக இருக்கும். பேர் வித்தியாசமாக என்னங்க இது இந்த காலத்தில் இந்த மாதிரி பேர் எங்கள் தாத்தா பேருங்க, எங்கள் அப்பா பேருங்க அப்படின்னு சொல்லி அந்த பேரனோடுக்கு மாறி போகக்கூடாதுன்னு சொல்லி பேர் மறந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக தொடர்ந்து வச்சுட்ருப்பாங்க. ஆனால் இவங்க ஒரு மாற்றமாக தமிழ்நாட்டில் இவங்க குடும்பத்தை தவிர எல்லா பொது விஷயத்துலேயும் அவங்க பேரை வச்சிட்ருக்காங்க. ரெண்டு விஷயத்துக்கு தாங்க ஒன்றும் அவரோட பேர் வைக்கலைன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, பொது கழிப்பிடம் கலைஞர் கக்கூசுன்னு பேர் வைக்கலை. சுடுகாடு கலைஞர் சுடுகாடுன்னு பேர் வைக்கல. மீதி எல்லா இடத்துக்கும் இவங்க கலைஞர் பேரில் பேரை வச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. அது கலைஞருக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல. ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடாதுன்னு சொன்னவர்கள் காங்கிரஸ், அதில் அப்போ ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடியவங்க கூட்டணியில் இருந்தவங்க கருணாநிதி அவர்கள் டிஎம்கே கூட்டணியில் இருந்தாங்க, அமைச்சராக இருந்தாங்க. அப்போ வாய் திறந்து எதுவும் பேசலை. ஜல்லிக்கட்டில் காளையை பாதுகாக்கப்பட்ட விலங்குகள் பட்டியலில் சேர்த்தது இவங்களுடைய ஆட்சி, இவங்க கூட்டணி ஆட்சி. அப்போ எல்லாத்தையும் வாயை மூடிட்டு அமைதியாக இருந்துட்டு ஜல்லிக்கட்டு தடைன்னு சொல்லி அறிவித்த பிறகு அறிவித்ததே இவங்க தான், இந்த கூட்டணி தான். இந்த கூட்டணி தான் அறிவிச்சிட்டு கடைசியில் ஜல்லிக்கட்டு நடக்காமல் போராட்டம்லாம் நடந்து அதுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் நரேந்திர மோடி அவர்கள் இதுக்கான ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதுக்கு பிறகு நம்முடைய ஜனாதிபதி கிட்ட சிறப்பு சட்டத்தை நிறைவேற்றி கையெழுத்து பெற்று இந்த இடத்துல தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஜல்லிக்கட்டு எல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு வழக்கம் போல் ஸ்டிக்கர் ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. எப்பவுமே மத்திய அரசாங்கம் கொடுத்தாலும் சரி, யார் எந்த உதவி செய்தாலும் சரி, 2015 இல்லை இப்போ சமீபத்தில் நடந்த சென்னையில் வெள்ளம், இந்த வெள்ளத்தில் எல்லா பகுதியிலையும் மக்கள் தானாக தன்னெழுச்சியாக உதவி பண்ணுறதுக்காக பொருள்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்த பொருள்லாம் வாங்கி இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்க ஆரம்பித்தாங்க மக்களுக்கு. அதே மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையில் இந்த திமுக இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்துலேயும் கூட ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை ஏதோ கலைஞருக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்க மாதிரி. என்ன கலைஞர் என்ன காலை வளர்த்தாரா? ஜல்லிக்கட்டு காலை வளர்த்தாரா? இல்லை ஜல்லிக்கட்டு காளையை போய் அடக்கினாரா? எதுக்குங்க அவர் பேர்? என்ன காரணம்? ஏதாவது ஒரு பெயர் காரணம், ஒரு பெயர் சம்பந்தம் இருக்கணும்ல. சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தர் பேரை வச்சா என்ன அர்த்தம்? இவருக்கு ஜல்லிக்கட்டு காளை மேலேயோ இல்லை இந்த காளையினுடைய நிகழ்ச்சி அடக்கிறதுலையோ இல்லை தமிழர்களுடைய வீர விளையாட்டாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்துலையோ எதுலையாவது ஒரு விஷயத்தில் சம்பந்தம் இருக்கணும். உங்களுக்கு தான் எந்த விஷயத்துலையுமே சம்பந்தம் இல்லையே. எதுக்கு கலைஞர் பேர்? ஏன் யாரோட பணத்தில் கட்டுறீங்க? யாரோட பணம் இது? அரசாங்கத்தில் மக்களோட பணம். இந்த மக்களோட பணத்தை எடுத்து உங்களுடைய அப்பா பேரை தொடர்ந்து எல்லாத்துக்கும் வச்சுட்ருக்கீங்க. பஸ் ஸ்டாண்டு எல்லாத்துக்கும் ஒன்று விடாமல் பேரை வச்சுட்ருக்கீங்க. நூலகம் கலைஞர். நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஒரு இது ஜல்லிக்கட்டுக்காக கட்டியிருக்கீங்க, உடனே கலைஞர். எல்லாத்துக்கும் கலைஞர். நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்னும் சுடுகாட்டுக்கு மட்டும்தான் இந்த பேரை வைக்கல, கழிவறைக்கு மட்டும்தான் இந்த பேரை வைக்கல. அதை தவிர்த்து எல்லா இடங்களுக்கும் கலைஞர் பேரை வச்சுருக்கீங்க. அதனால் நம்ம உதயநிதி ஸ்டாலின் கேட்குறது தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. யார் அப்பா மூட்டு பணத்தை எடுத்து நீங்கள் கலைஞர் பேரை இப்போ உங்கள் அப்பா பேரை வச்சுட்டு எல்லா இடத்துக்கும் பேர் வச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கேட்க தோணுது. இது இவங்க மக்களே இன்றைக்கி கேட்கக்கூடிய மக்களே இந்த மாதிரி தொடர்ந்து இந்த இவரோட பேரை வச்சுருக்காங்களே, கலைஞர் பேரை வச்சுட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது என்னங்க பண்ணிட்டார் இந்த கலைஞர்? எதுக்குங்க இவரை பேரை வச்சுட்டே இருக்காங்க? தேவையில்லாமல் அரசாங்க பணத்தை எடுத்து வெட்டியாக செலவு பண்ணிகிட்ருக்காங்க. எழுதாத பேனாவுக்கு சிலை இப்படி மாற்றி மாற்றி எல்லாம் தேவையில்லாத விஷயங்களை இந்த அரசாங்கம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. கலைஞர் நூற்றாண்டுன்னு சொல்லி சமீபத்தில் நூற்றாண்டு விழான்னு திரைப்பட நடிகர்கள்லாம் சேர்ந்து திரைப்பட சங்கம் விழா நடத்தணும்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் கலந்துக்கிட்டாங்க. பல பெரிய நடிகர்கள்லாம் வந்தாங்க. ஆனால் மக்கள் இதை புறக்கணிச்சிருக்காங்க. மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளலை. மக்களுடைய வரி பணத்தை எடுத்து இன்றைக்கி பல மக்கள் சாதாரண வாழ்வாதாரத்தில் மிக மோசமான ஒரு நிலையில்
பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய நிலை. தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் வந்து டாஸ்மாக் மூலமாக தன்னுடைய வாழ்வாதாரத்தை தொலைச்சிட்டு இருக்காங்க, தன்னுடைய உடல் திறனை அழிச்சிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இங்கே இருக்கக்கூடிய பணத்தை, அரசாங்க பணத்தை, மக்கள் வரி பணத்தை எடுத்து கலைஞர் பெயரில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை, இந்த மாதிரி கட்டிடங்கள் திறக்கிறது, பொது அரசு செலவு பண்ணி இந்த மாதிரி கட்டிடங்களை திறக்கிறது, எல்லாத்துக்கும் அவர் பேரை வைக்கிறதுங்கிறது ஏற்க முடியாது. மக்களே புறக்கணிக்கக்கூடிய நிலை. தொடர்ந்து அவங்களும் இதுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை புரிஞ்சுக்கணும் அரசாங்கம். இது வரைக்கும் இந்த அரசாங்கம் புரிஞ்சிக்கலைங்கிறது தான் நினைக்கிறேன். அதனால தான் தொடர்ந்து எல்லாத்துக்கும் பேர் வச்சுருக்காங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் பேர் வைங்க, அதே மாதிரி கூட கக்கூசுக்கும் உங்கள் அப்பா பேரை வச்சுருங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் சொல்கிறேன். இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் கோவில்களுக்குள்ள ஸ்தல விருட்சம், அதாவது ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு ஸ்தல விருட்சம் அப்படின்னு மரம் நடக்கூடிய ஒரு திட்டம் கொண்டு வராங்க. அந்த திட்டத்துக்கு என்ன பேர் தெரியுங்களா? அதுக்கும் கலைஞர் மரம் நடும் விழா, மரம் நடும் திட்டம். ஸ்தல விருட்சத்தை அதிகப்படுத்தணுமா, அதனால் கலைஞர் பெயரில் கோவிலுக்குள்ள மரம் நடும் திட்டம்னு சொல்லி ஒரு விழா நடத்துகிறாங்க. அதுலேயும் கூட எல்லா கோவிலையும் நான் திரும்ப அதே கேள்வி தான் நமக்கு. இவங்களுக்கும் கோவிலுக்கும் என்ன சம்பந்தம்? கருணாநிதிக்கும் கோவிலுக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம சாமியை பார்த்து ஹிந்துன்னு சொன்னால் ஹிந்து கோவில்களை கேவலமாக பேசினவர். ஸ்ரீராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தவர்னு கேள்வி கேட்டவர். இவருக்கும் கோவிலுக்கும் என்ன சம்பந்தங்க? அந்த இடத்துல கோவிலுக்குள்ளே நடக்கூடிய மரத்துக்கு, மரம் நடக்கூடிய விழாவுக்கு இவர் பேர் வைக்கிறதுக்கு என்ன காரணம்? இவர் ஆட்சியில் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் வந்து இயற்கை நிலைகள் எல்லாம், இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பாதுகாக்கணும்னு நினச்சாரா? நீர்நிலைகளை பாதுகாக்கணும்னு நினச்சாரா? மரம்லாம் ஏதாவது லட்சக்கணக்கில் வளர்த்து காடுகளாக மாற்றினாரா? என்ன பண்ணார்? எதுக்கு இவர் பேரில் வந்து கோவிலுக்குள்ளே வந்து மரம் நடக்கூடிய ஒரு விழாவை, நிகழ்ச்சியை இவர் பேரில் ஏன் நடத்தணும்? இந்த மாதிரி தேவையில்லாத, இவருக்கும் கருணாநிதிக்கும் அவருக்கு சம்பந்தமே இல்லாத இடத்துக்கும் கூட தொடர்ந்து அவர் பேரை கொண்டு வந்து வைக்கிறது. தமிழ்நாட்டில் நீங்கள் இன்னைக்கு சாதாரண ஒரு மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க, ஏங்க எல்லா இடத்துக்கும் கருணாநிதி பேர் வச்சுட்டு இருக்காங்களே, நீங்கள் வரவேற்கிறீங்களா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஒருத்தர் கூட வரவேற்க தயாராக இல்லை. எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கான். நீங்கள் இதையெல்லாம் பூனை கண்ணை மூடிக்கிட்டால் பூலோகம் இருண்டு விடுங்கிற மாதிரி இந்த அரசாங்கம் தமிழ்நாட்டினுடைய மக்கள் மனநிலையை புரிந்து கொள்ளாமல் தொடர்ந்து இதுக்கு மக்களுடைய மனநிலைக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இதை ஏற்க முடியாது. மக்கள் வந்து நிச்சயமாக இதுக்கான பதிலடியும் கொடுப்பாங்க அப்படிங்கிறதான் நம்முடைய எண்ணம். நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில், கச்சபேஸ்வரர் கோவில், அந்த கோவிலில் இருக்கக்கூடிய மரத்தை வெட்டியிருக்காங்க. அது ஸ்தல விருட்சம். அந்த ஸ்தல விருட்சத்தை உடைச்சிருக்காங்க, வெட்டியிருக்காங்க. ஏன் வெட்டியிருக்கீங்கன்னு சொன்னால், இல்லைங்க அடுத்து கும்பாபிஷேகம் வரப்போகுது, ஆகையினால நாங்கள் அந்த மரத்தை எல்லாம் வெட்டி அதை எடுத்து நாங்கள் கும்பாபிஷேகத்துக்கு விறகாக பயன்படுத்த போகிறோன்னு. ஸ்தல விருட்சத்தை, அந்த ஒவ்வொரு கோவிலுக்குமான மரத்தை, புனிதமான மதிக்கக்கூடிய மரத்தை போய் வெட்டி இது மாதிரி பயன்படுத்தலாமா அப்படின்னு. இல்லை எங்களுக்கு விறகு கிடைக்கல, அதனால நாங்கள் இதை வெட்டுறோங்கன்னு. பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள், இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் எவ்வளோ யோசனை பண்ணுறான், எவ்வளோ புத்திசாலியாக இருக்கான் பாருங்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், எங்கெல்லாம் இவங்க கருணாநிதி பேர் வருதோ அந்த இடத்துல இருக்கிற அதிகாரியும் இந்த மாதிரி தான் இருக்கான். அவனுக்கும் சொந்த புத்தியும் இல்லை, சொல் புத்தியும் இல்லை. அந்த மாதிரி மோசமாக சுயமாக சிந்திக்க முடியாத ஒரு நிலை இந்த தமிழ்நாட்டில் இருந்துகிட்ருக்கு. இதுக்கு காரணம் இவரும் கருணாநிதி பேர் வைக்கிறது மட்டும் இல்லை, இதெல்லாம் பார்க்க வேண்டிய அரசாங்கம், அதிகாரிகள், அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இதையெல்லாம் கண்டுக்கிறது இல்லை.